என் வீரன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். மீண்டும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி வேண்டுமா? எவ்வளவு மக்கள் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? எவ்வளவு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சா எவ்வளவு பேரு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கணும்னு வாக்களிப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே அவர்கள் 39 விழுக்காடு வாக்குகளை பெற்றுதான் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனா அந்த வாக்கு இப்பொழுது இவர்களால் பெற முடியுமா? இவர்களுடைய மக்கள் நம்பிக்கை துரோகம் எவ்வளவு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒன் இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தி சேனல், அந்த செய்தி சேனல் வந்துட்டு திமுகவின் அடிவருடி. ஒன் இந்தியாங்கிற ஒரு செய்தி சேனல், இவன் வந்துட்டு ஒரு திமுகவுடைய அடிவருடி. இந்த செய்தி சேனல் என்ன எழுதுறான்னா, மேலும் சில கட்சிகள் திமுகவின் கூட்டணியில் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகையால காங்கிரசுக்கு வந்துட்டு ஏற்கனவே கொடுத்த 10 தொகுதிகள் கொடுக்கப்பட மாட்டாது. விசிகாவுக்கும் மதிமுகவுக்கும் ஏற்கனவே கொடுத்ததை போன்று 2 தொகுதிகள் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த 2 தொகுதிகள் கொடுத்த இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒரு தொகுதியை கொடுத்துட்டு, காங்கிரசுக்கு 10 தொகுதி கொடுத்தாங்க இல்லையா திமுக கூட்டணியில 2019, அது வந்துட்டு 7 தொகுதியாக குறைக்கப்படுமா? அந்த 10ல 3, இந்த 8ல 4, இந்த 7 சீட்டை வாங்கி பாமகவுக்கு 5 சீட்டும் மக்கள் நீதி மையத்துக்கு 2 சீட்டும் கொடுத்து கூட்டணியை வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியாக திமுக கட்டமைப்பதற்கான வேலையை வந்துட்டு முன்னெடுத்திருக்கிறதா. தமிழ்நாட்டில் திமுகவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிர்கட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியில வந்துட்டு ஒரு உயர்மட்ட குழுவை உருவாக்கி இருக்கிறாராம். அந்த உயர்மட்ட குழுவுல சில முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் இடம் பெற்றிருக்கிறார்களாம். அந்த முக்கிய அமைச்சர்கள் யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்தா எல்லாமே ஊழல் அமைச்சர்கள். இந்த ஊழல் அமைச்சர்கள் எல்லாம் இப்ப என்னைக்குன்னு ஈடி கிட்ட மாட்டிக்கிட்டு, அமலாக்கத்துறை கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு ஒன் இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தி சேனல் வந்துட்டு வெளியிடுறான். நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக முதல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு தகுதியுடைய கட்சியான்னு முதல்ல எழுதுங்க. திமுக இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி சரியா இருக்குதான்னு எழுதுங்க. திமுகவால மக்கள் எந்த அளவிற்கு நிம்மதியாக இருக்கிறார்கள் மாநிலத்தின்னு முதல்ல எழுதுங்க. மக்கள் கிட்ட போய் கருத்து கேளுங்க. திமுக வந்துட்டு நல்ல ஆட்சி கொடுத்திருக்கிறதா இந்த 2.5 ஆண்டு காலத்துல மக்கள் கிட்ட கருத்து போய் கேளுங்க. இதையெல்லாம் கேட்டு மக்கள் உண்மையிலேயே மீண்டும் திமுகவை தான் ஆதரிக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிறார்கள் என்றால், நீ சீட்டு கம்மியா கொடுத்தினா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க தான் இந்த மண்ணு ஆள்றதுக்கு தகுதியுடையங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற பிற கட்சிகள் கூட அந்த கட்சியோட கூட்டணி வச்சிடும். திமுகவில் இப்ப கூட்டணியில் இருக்கிற கட்சி எது? யாருமே காரி துப்புறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு இயக்கம் காங்கிரஸ். காங்கிரஸை எவனா சீன்றதுக்கு ஆள் இருக்கா தமிழ்நாட்டில்? அந்த இயக்கத்துக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குதுன்னு தெரியுமா தமிழ்நாட்டில்? அந்த காங்கிரஸ் திமுகவுடைய நிழல்ல வண்டியை ஓட்டிட்டு இருக்கு. அதே போல கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் என்ன புடுங்கி இருக்கு? அந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு? மக்கள் நல கூட்டணியில 2 கம்யூனிஸ்ட் சேர்ந்து வாங்கல 1% ஓட்டை. 2 கம்யூனிஸ்ட் சேர்ந்து 1% ஓட்டை வாங்க முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 விழுக்காடு ஓட்டு இல்ல தமிழ்நாட்டில். அதிமுக கட்சின்ற ஒரு பேரு மட்டும்தான் இருக்குதே தவிர அந்த கட்சியில யாருமே இல்லை. இந்த கட்சிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாங்க 5 கட்சி கூட்டணி, 7 கட்சி கூட்டணி, 10 கட்சி கூட்டணி, இது எல்லாமே வந்துட்டு 2019 நடந்தது என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவின் இறப்பு, நீட்டு எதிர்ப்பு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இதுவெல்லாம் சேர்ந்து இவர்களை வெற்றி பெற வைத்து விட்டது. இல்லனா மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் கனவு பழித்திருக்கார். இதுதான் நிதர்சனம், இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக. இந்த கட்சி கூட பாமக எப்படின்னா கூட்டணியில சேர்ந்துடணும் அப்படின்னு தான் தலைமை செயலகத்தில் போய் ஐயா போயிட்டு துண்டு சீட்டு முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தாராம். இவன் எழுதுறான் அந்த ஒன் இண்டியா.
முதலமைச்சரை மருத்துவர் ஐயா எதற்கு சென்று பார்த்தார் என்பதை ஒரே ஒரு பத்திரிகைக்காரன் உண்மையை பேசிருக்கீங்களா? நான் கேட்கிறேன். எந்த பத்திரிகை, எந்த செய்தி சேனல், எந்த ஒரு நெறியாளர் உண்மையை பேசுற ஒரே ஒரு நெறியாளனை காட்டு, ஒரே ஒரு செய்தி சேனல் உண்மையை வெளியிட்டதை காட்டு. மருத்துவர் ஐயா வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீர வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் அதற்கான வேலைகளை முன்னெடுத்துட்டாங்க. பல மாநிலங்கள் ஏற்கனவே எடுத்து முடிச்சிட்டு அதை வெளியிட தயாராகிட்டு இருக்காங்க. சில மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதன் முடிவுகளையும் வெளியிட்டு மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அதிகம் செய்து மக்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க பீகார் போன்ற மாநிலங்கள். இதனால தமிழ்நாட்டில் ஏற்கனவே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. இந்த 69 விழுக்காட்டை நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னாலே நீங்க வந்துட்டு டேட்டாவை கொடுக்க சொல்லி 2010 உச்சநீதிமன்றம் கேட்டுடுச்சு. ஆனா அப்பொழுது கருணாநிதி தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். அதன் பிறகு அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு. 10 வருஷத்துல 3 முதலமைச்சர் இருந்துட்டாங்க ஆட்சியில. ஆனா யாருமே அது மேல காரி துப்பல, அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இவங்க அதிகார வர்க்கம், இவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் சாமானிய மக்களுக்கு தான் இழப்பே தவிர ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அவங்களுக்கு என்ன இழப்பு வரும்போது அவங்க ஐயோ நான் வேலைக்கு போலேன்னு கஷ்டப்பட போறாங்களா, என் புள்ள வேலைக்கு போலேன்னு கஷ்டப்பட போறாங்களா, இல்ல கல்வியில வந்துட்டு எங்களுக்கு போதிய இடஒதுக்கீடு கிடைக்கல, போதிய வாய்ப்பு கிடைக்கல, பொருளாதாரத்துல என் பிள்ளைங்களாம் பின்தங்கி இருக்கிறாங்களே என்ற அந்த மனக்கவலை இருக்க போகிறதா? அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு இருப்பதெல்லாம் அடுத்த முறையும் நாமே வெற்றி பெறணும், மீண்டும் நாமளே ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற தொலைநோக்கு பார்வை. அதை தாண்டி அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை என்பதே கிடையாது. இதைத்தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதைத்தான் இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இடஒதுக்கீடு என்பது அவ்வளவு முக்கியமானது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீங்க காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நீதிமன்றத்தில் அதன் தரவுகளை முதல்ல சமர்ப்பீங்க. இதன் அடிப்படையில தான் நாங்க தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு நீங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பீங்க. அதே வேளையில வன்னியர்களுக்கு கொடுத்து பறிக்கப்பட்ட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றி வன்னியர்களுக்கு தனியாக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுங்க. இனியும் நீங்கள் காலதாமதம் செய்தால் எங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களுடைய செயல்முறைகளும் அரசுக்கு எதிராக கடுமையாக இருக்கும் என்பதை எச்சரித்து விட்டுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியே வந்தார். கடுமையாக எச்சரித்திருக்கிறார் மு க ஸ்டாலினை. நான் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்களும் சரி, இப்பொழுது நீங்களும் சரி, என்னால் முடிந்த அளவிற்கு நான் மக்களுக்காக மக்களின் பக்கம் நின்று இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இது மிகப்பெரிய அநீதி என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கடுமையாக எச்சரித்துதான் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார். ஆனால் இதை ஒரே ஒரு பத்திரிகையோ, ஒரே ஒரு ஊடகமோ, ஒரே ஒரு தொலைக்காட்சியோ பேசல. ஆனா இவர்கள் பேசுவதெல்லாம் என்ன? மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகமே சென்று கூட்டணி பேசுவதற்கு அடித்தளத்தை போட்டு விட்டு வந்திருக்கிறார். இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, தை பிறந்தால் வழி பிறக்குமா, அதனால பொங்கலுக்கு பிறகோ அல்லது பொங்கலுக்கு முன்பாகவோ கூட்டணி பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்படின்னு எல்லாமே ஒரு கட்டுக்கதையை கட்டி ஏன்டா அப்படி ஊதிக்கிட்டு இருக்கிறீங்க சங்க? ஏன் இப்படி சங்க ஊதிக்கிட்டு இருக்கீங்க? பாமகவுடைய இலக்கு தமிழ்நாட்டில் 2026 பாமகவின் தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். அதற்கான வேலைகளை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி இருக்கிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றாக வேண்டும். இதுவும் காலத்தின் கட்டாயம். காரணம் என்னன்னா 39 நாடாளுமன்ற தொகுதியில 38 தொகுதியில 2019 திமுக தான் ஜெயிச்சிச்சு. ஆனா 2019 அத்தனை பேர் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போய் நீங்க என்ன மட்டைய புடுங்கி கட்டியிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு என்னத்தை செஞ்சிருக்கீங்க? அங்க போயிட்டு வட மாநிலத்து மக்கள் கிட்ட எல்லாம் கோமோத்திர மாநிலம் அப்படின்னு சொல்லி சண்டையை இழுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களை அங்க இருக்கிறவங்கலாம் காரி துப்புற மாதிரி பண்ணிருக்கீங்க. இதை தவிர்த்து நீங்கள் மக்களுக்காக குரல் எழுப்பி என்னத்தை சாதிச்சிருக்கீங்க? மத்திய அரசிடம் இருந்து என்ன ஒரு திட்டங்களை கொண்டு வந்து மாநிலத்தில் அமல்படுத்திருக்கீங்க, நடைமுறைப்படுத்திருக்கீங்க? சொல்லுங்க.
39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் பெற்ற ஊதியம் உட்பட எல்லாமே வேஸ்ட், வீணா போச்சு 5 வருஷம். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 4 MP ஜெயிச்சிருந்தா கூட மாநிலத்தின் உரிமைகளையாவது அங்கு பேசி இருப்பார்கள் நாடாளுமன்றத்தில். ஆனா இந்த திமுக காரணங்க அதை கூட பேசுறது இல்லை. மாநிலத்தின் சுயாட்சியை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பெருமை பேசிட்டு இருக்கான் வாயில மட்டும். ஆனா சுயாட்சி என்பது பேர்ல கூட இல்லைங்க. மாநில உரிமைகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஒண்ணுகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் பேரிடர் வரும்பொழுதெல்லாம் கையேந்தி நிக்கிறோம். மத்திய அரசு உன்னை காரி கூட துப்புறது இல்லை. அந்த அளவுக்கு மாநில உரிமைகள் எல்லாத்தையும் எழுந்துட்டீங்க. பேச்சுக்கு இங்க பேசிட்டு இருக்கீங்க மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமைன்னு. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி அப்படின்னு சொன்னீங்களே தவிர இங்க சுயாட்சியா நடந்துட்டு இருக்குது. இங்க நடத்துற ஆட்சி நீங்க தான். ஆனா உங்களுக்கு தேவையான நிதியை மத்தியில இருந்து தான் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அவனும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு பேரிடர் வரும்பொழுதும் ஒவ்வொரு மத்திய அரசின் நிதியுமே வந்துட்டு உங்களால சரியாக மத்திய அரசிடம் இருந்து பெற்று உங்களால மக்களுக்கு சேவையாற்ற முடியல. சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாங்க. மத்திய அரசு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியை ஒவ்வொரு மாதமும் நாங்க மாதம் தவறாத அனுப்பிச்சிடறாங்க. அவங்க பேசுறது பச்சை பொய். ஆயிரக்கணக்கான கோடி வந்துட்டு மத்திய அரசு இன்னமும் மாநிலத்துக்கு நிதியை கொடுக்காதான் இருக்குது. குறைந்தது 3500 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு இன்னும் கொடுக்காததான் இருக்குது. ஆனா இதையெல்லாம் வந்துட்டு மறைத்து விட்டு நிர்மலா சீதாராமன் பகிரங்கமா ஒரு மேடையில் அவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாங்க. மாதம் வந்துட்டு மத்திய அரசு மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதியை நாங்க கொடுத்துறோம். அப்படி நீங்க கொடுத்திருந்தா மாநில அரசு உங்ககிட்ட வந்துட்டு எங்களுக்கு சேர வேண்டிய 1900 கோடியை உடனே எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு மாநிலத்துல பெரிய பேரிடர் ஏற்பட்டு போய்க்குது, பேரிடருக்கு நாங்க உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க? தூத்துக்குடி, நெல்லை, சென்னை போன்ற மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் வாழ்வாதாரங்களை இழந்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உங்ககிட்ட கேட்ட 7000 கோடி நிதியை நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? இதையெல்லாம் பற்றி பேசுறதே இல்லை எவனும். பொய் செய்தியை தான் போடுறான். ஒன் இண்டியா மட்டும் இல்ல, தினகரனா இருக்கட்டும், தினத்தந்தியா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், நக்கீரனா இருக்கட்டும், எல்லாமே எச்சக்கலைங்க. திமுகவின் அடி வருடிங்க. திமுகவை வந்துட்டு தூக்கி பிடிச்சு அவன் காலை கழுவி குடிக்கிற எச்சக்கலைங்க. மக்களுக்கு உண்மை செய்திகள் சென்றடைவதே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் மேற்கோள் காட்டியிருந்ததை போலதான் உச்சநீதிமன்றம் நீட்டு வந்துட்டு இனி எந்த மாநிலத்திற்கும் கொடுக்கப்பட முடியாது என்று பகிரங்கமாக உச்சநீதிமன்றம் அறிவித்த அந்த செய்தியை ஒரே ஒரு ஊடகம் கூட பேசல, ஒரே ஒரு செய்தி சேனல் கூட சொல்லல. காரணம் என்ன? எல்லாமே திமுகவின் அடிவருடிகள். எல்லாமே கோபாலபுரத்துல போய் தட்டு ஏந்தி நிக்கிறவங்க. கோபாலபுரத்துல போயிட்டு நீங்க கையேந்தி தின்னுட்டு மக்களை எதுக்குடா பிச்சைக்காரன் ஆக்குறீங்க? மக்களை எதுக்கு பிச்சைக்காரன் ஆக்குறீங்க? விசிகாவோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, வைகோவோ, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை வந்துட்டு எல்லா அமைச்சர்கள் வீட்லயும் ரைடு நுழைஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அரசு வந்துட்டு மக்களுக்கு சேவையாற்ற தவறி இருக்கிறது. இதையெல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சியின் தலைவர்கள் யாரும் வாய் திறக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு மீண்டும் எப்படி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நீங்க போடுறீங்க பேப்பர்ல, நீங்க போடுறீங்க செய்தியா? இந்த கட்சிகளுக்கு மீண்டும் எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க? அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி. இன்னைக்கு எந்த இடத்துலையும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, வாயே திறக்கிறது இல்லை. ஏன்னா அவன் இவனை விட பெருங்குற்றவாளி. இன்று அமலாக்கத்துறை வந்துட்டு ரைடு இங்க பண்ணிட்டு இருக்குதுன்னா நாளைக்கு அவங்க வீட்டுல பண்ணும். தமிழ்நாட்டில் யாருடைய அதிகாரத்தை பறிக்கணும் அப்படின்னு நினைக்குதோ அவங்களுக்கு ரைடு விடுவாங்க. அமலாக்கத்துறை ரைடு பண்றதை நம்ம தப்புனே சொல்லல, ஏன்னா இது செய்ய வேண்டியது. ஆனால் இது வந்துட்டு கரெக்டா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. எந்த நேரத்திலையும் ஒருவர் குற்றவாளி என்று அரசுக்கு தெரிந்துவிட்டால் உடனடியாக அவர்களை கைது செய்து என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். அரசு, சட்டம், நீதி. ஆனா இதை அப்பொழுதெல்லாம் செய்வதில்லை. அங்கேயே நிறுத்தி கொண்டு அவர்களை சுதந்திரமாக உலாவ விட்டுவிட்டு கடைசியில தேர்தல் வர நேரத்தில் கண் துடைப்பு, ஓட்டு பொறுக்கிறதுக்கு செய்யற வேலை தான் இது. அதிமுக செய்தாலே அதே தான் செய்யறது, திமுக தான் செய்யறது, இன்னைக்கு பாஜக அரசும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கு. மக்கள் மட்டுமே இங்கு முட்டாள்கள் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.
மக்களுக்கானவர்கள் என்று மக்கள் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்கின்ற கேவலத்திற்கு சென்றார்களோ அப்பொழுதே ஜனநாயகம் முற்றிலுமாக சிதைந்து போனது. பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவின் கூட்டணியில் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் 101 விழுக்காடு இல்லவே இல்லை. ஆனால் பாமகவின் தேவை திமுகவிற்கு இருக்கிறது. ஆனால் பாமகவின் தேவை இப்பொழுது திமுகவிற்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் திமுக இப்பொழுது வலுவிழந்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. அதனால எப்படியாவது பாமகவை உள்ள இழுத்துட்டோம்னா பாமகவை முற்றிலுமா சிதைத்தடலாம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற திட்டத்தை போட்டுதான் திமுக பாமகவிற்கு எதிராக அவருடைய அடிவருடி ஊடகங்களை தூண்டிவிட்டு இருக்கிறது. அதனாலதான் திமுகவின் அடிவருடி ஊடகங்கள் எல்லாம் பாமகவிற்கு எதிரான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது. பாமக ஒருபோதும் திமுகவில் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது 101 விழுக்காடு நான் அறிந்த வரையில் இதுவரையில் தென்படவில்லை. ஆனால் ஒருவேளை பாமக திமுகவுடன் கூட்டணி வைக்குமேயானால் பாமகவின் தொண்டர்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இந்த கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி.